ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு, இப்போ எஸ்எஸ்கேவோட கதைய முடிக்கணும். அதாவது கதைய முடிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி, தன்னோட சாயல் டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேலைய வந்து செஞ்சு முடிக்க போறாங்க. ஆனா, அதே சமயம் நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சரியான குழி பறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதே கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயி, இந்த அஞ்சலியோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கு. அத கலைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. மயக்க மருந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, இப்போ நம்ம இலக்கியாவ அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் இந்த பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு. ஏன்னா, இந்த அஞ்சலியோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம இலக்கியாவ இப்போ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக வந்து பிளான் பண்றாங்க. எல்லாமே சரிதான். ஆனா, இந்த அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் அவுட் ஆக போகுது. அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சோ, தெரியாமலயோ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட ரகசியம் மொத்தம் இந்த பைரவிக்கு தெரிய வந்து, நம்ம தான்டா இப்போ வசமா சிக்க போறோம் அப்படின்ற மாரி நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் அதாவது கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவோட கதைய முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கேம் ஆடுவானா? நான் டபுள் கேம் இல்ல, ட்ரிபிள் கேம்லாம் கூட ஆடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் வரப்போறதா சொல்லி, அந்த எஸ்எஸ்கேவோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே எஸ்எஸ்கேவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துட்டு போய் வேற இடத்துல ஒளிச்சு வைக்கிறதுக்காக பார்க்குறாரு. ஏன்னா, ரைட் வந்தா வசமா சிக்குவாரு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போணும், தண்டனை அனுபவிக்கணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கிறதுனால, எஸ்எஸ்கே வந்துட்டு உஷாரா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. ஆனா, அதுக்குள்ள நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவ ஃபாலோ பண்ணி, அது எல்லாமே எங்க இருக்கு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தன் கைவசப்படுத்திடுறாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த பைரவியும், அஞ்சலியும் பிளான் பண்ண மாரி, அந்த போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ அரெஸ்ட் பண்றதுக்காக இப்போ ஓடோடி வராங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருக்க போகுது. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவையும், கௌதமையும் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம, சரி ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா, ஒவ்வொரு முறையும் இப்போ நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் பிரிக்கணும். இலக்கியாவையும், கௌதமையும் இந்த வீட்ட விட்டு இல்ல உலகத்த விட்டே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணி, அவ தலையில அவளே மண்ண வாரி போட்டுக்கிட்டா. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. அதாவது அஞ்சலியோட வயித்துல வந்து முதல்ல குழந்தை இருக்கணும். அத வந்து கலைக்கிறதுக்கு பிளான் பண்றதுக்கு. ஆனா, அதே சமயம் அஞ்சலியோட வயித்துல வந்து குழந்தையே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா கண்டுபிடிச்சுட்டாங்க. அவளால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வராங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இவ உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது அந்த கைது பண்றதுக்காக வந்து போலீஸ் கிட்டலாம் பேசிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை ஏதாச்சும் இருக்கா? அவ வயித்துல குழந்தையே இல்ல. அத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மயக்க மருந்து குடுத்தேன். இல்லன்னு நான் சொல்லல. அப்படின்றமா வந்து சொல்லி, இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியோட முகத்துல கரியெல்லாம் எடுத்து, அடுப்பு கரியெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூச போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.